அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு ரொம்ப ஈஸியான சன்னா கிரேவி எப்படி வைக்க போகிறோம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஊற வச்ச கொண்டைக்கல்லை எடுத்து சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்து இதை 2லேருந்து 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 நல்லா பழுத்த தக்காளி எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பட்டை சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாயை சுடு பண்ணிடுங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது ரொம்ப ஃப்ளேவரபுளாக இருக்கும். இது கூட அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட் எடுத்து உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்து இதையும் நல்லா எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2லேருந்து 3 மினிட்ஸ் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இது கூட மசாலா பொருள் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் உலக்கல் எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொதி வர ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதை மூடி வச்சு மூடிடுங்க. மூடி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் கழித்து நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.